ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். மகுடம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் நடிகர் விஷால் நடித்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்க ஃபஸ்ட்டு படம் இது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரியில் 2 விஷால் இருக்காங்க. ஒரு விஷால் சென்னையில் மெடிக்கல் ரெப்பாக இருக்காரு. அவரோட ஒய்ஃப் துஷாரா விஜயன். இவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த விஷால் ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற எய்மோட ரொம்ப நாளாக இருக்காரு. கடைசியாக கஷ்டப்பட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்குறாரு. அந்த கார் வாங்கின பிறகு அவர் கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை வந்து சேருது. இன்னொரு பக்கம் ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் ஒரு போர்ட்டே தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்க லிங்கா அப்படிங்கிற ஏஜ்டு விஷால், அவரு அந்த போர்ட்டில் சில சரக்குகள் வந்து இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரிக்டா அவரோட ஆளுங்களை வச்சு தடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்க வில்லன்கள் அதை எப்படியாவது இறக்குமதி பண்ணும் அப்படிங்கிற மாரி சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த விஷால் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன, இந்த ஸ்டோரியும் அந்த ஸ்டோரியும் எப்படி லிங்க் ஆகுது, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் மகுடம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படம் பார்த்துட்டு இருக்கப்பயே எனக்கு சில கேள்விகள் வந்துச்சு. அது என்னன்னா, விஷால் எதுக்கு டைரக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு? அப்புறம் இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர் ஃபர்ஸ்ட் படமா டைரக்ட் பண்றப்ப எப்படி இந்த கதையை வச்சுட்டு டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாரு. இந்த கதையில அவர் என்ன புதுமையை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை அந்த லெவல் சொதப்புன்னு சொதப்பி வச்சிருக்காங்க. இந்த படத்துல இருக்க ஒரே ஒரு புதுமையான விஷயம்னா, ஸ்மக்லிங் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வழக்கமா பார்க்குற விஷயங்கள் இல்லாம புதுசா ஒரே ஒரு விஷயத்த ட்ரை பண்ண யோசிச்சிருக்காங்க. அது ஒன்று மட்டும்தான் புதுமையா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் எம்ஜிஆர் காலத்து ஸ்டோரி அவுட்லைன். ஸ்க்ரீன் பிளே ஏதாவது புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா டோட்டலாக சொதப்பல் தான். ஒரு சீன் கூட புதுசாக இல்லை. எல்லாமே பார்த்து பழகின பழைய சீன்ஸ் தான். சுவாரஸ்யமே இல்லாத ஸ்க்ரீன் பிளே, மாஸ் ஹீரோக்காக பிளேஸ் பண்ணப்பட்டிருக்க ஆக்ஷன் சீக்வன்சஸ்ஸு, காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, லவ் ஒர்க் அவுட் ஆகலை, எமோஷன் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் விஷாலுக்கும் அஞ்சலிக்கும் இடையில லவ் போர்ஷன்ஸ்லாம் காட்டுவாங்க. அதில் விஷால் கவிதையாகவே இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அது சத்தியமாக கவிதை அப்படின்னு சொன்னால் கவிதை எழுதுறவங்கலாம் நம்பவே மாட்டாங்க. அந்த லெவலுக்கு போட்டு தாக்கி புரட்டி எடுத்துட்டாரு விஷால். எப்படி இப்படியெல்லாம் யோசிச்சாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் சில இடங்களில் ஓவர் டோசேஜாக தான் ஃபீலை உருவாக்குனுச்சு. அப்புறம் டெக்னிக்கல் விஷயங்களும் ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமும் உருவானுச்சு. அந்த அளவுக்கு சுமாராக இருந்துச்சு. படத்தை 3 மணி நேரத்துக்கு மேலே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படிங்கிறதும் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வடிவேல் அவரோட ஒரு காமெடி டைலாக் வரும்ல, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்க தெலுங்கு ஆக்ஷன் ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய விஷால் அவரோட ஃபேன்ஸ் இந்த படத்தை மேபி ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்ற ஆடியன்ஸுக்கெலாம் இந்த படம் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. மகுடம் படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய்.